உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில பிரச்சாரம் செய்த தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா எத்தனை எஃப்ஐஆர் போட்டாலும் எவ்வளவு மிரட்டல் வந்தாலும் விஜய் திட்டமிட்டபடி பிரச்சாரம் செய்வார்னு சொல்லியிருக்கார். முன்னாடி எஸ்ஓபி போட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம 30 நாளுக்கு ஒருத்தடி தான் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 5 மாசத்தை முடக்குனாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு பர்மிஷன் வந்து நிப்பாட்ட முடியாதுன்னு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி பர்மிஷன் வாங்கின பிறகு எந்த காவல்துறையையும் அலோ பண்றதே இல்ல. இன்னைக்கும் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களால தான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர். அவர் இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் சார் கிட்ட பேசிக்கிட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் துர்பாக்கியமான நிலைமை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனருடைய மேடம் நேர்மையானவங்க, அவங்க பேச்சை வந்து இங்க கேட்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை. இதை கடுமையாக நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் மேடம் போய் சொல்லுவோம், அர்ச்சனை பண்ண மேடம் சொல்லுவோம். நாங்க இது எவ்வளவு பெரிய மன வலியா எங்க தலைவருக்கு இருக்கும். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்றது வந்து தவறா? அவர் மேல இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டது எவ்வளவு ஜனநாயகத்தினுடைய அநியாயம் மக்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும். இது ஒரு அநியாயம்னு. எம்ஜிஆருக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ, ஜெயலலிதா அம்மாக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் அந்த அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இபிஎஸ் அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்றாரு. அவர் மேல ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அவர் வந்து ஃப்ரீயா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு காம்படிஷனே கிடையாது, ஒரு போட்டியே கிடையாது. எங்களுடைய தலைவர் பார்த்து தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பயம். அதனாலதான் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த மிரட்டல்களுக்கு எல்லாம் வந்து எங்க தலைவரும் சரி, எங்க கட்சியும் பயப்படாது. மக்கள்கிட்ட நாங்க உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம், நம்பிக்கையா நாங்க எங்களுடைய பயணத்தை தொடருவோம். என்ன திட்டம் இருக்கோ அதே திட்டம் கண்டினியூ ஆகும். எத்தனை எஃப்ஐஆர் போட்டாலும், என்ன மிரட்டல் கொடுத்தாலும், அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாலும், திமுக கிட்ட இருந்து என்ன திமுகவோட காவல்துறை மேல எத்தனை எஃப்ஐஆர் போட்டாலும் அந்த எஃப்ஐஆரை தூக்கி எறியக்கூடிய வலிமை தமிழக மக்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.